இருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரை மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அவர் வாசல்களில் நன்றியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தோடுமே எல்லாம் தோடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. ஆமென். கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ
சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். எஸ். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஆமென். மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்வோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம்
துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா. எல்லாம் சொல்லும் நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் அடைக்கலம். ஹல்லேலூயா. அவர்தான் கேடகம். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எழுந்து நின்று பாட போகிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடைக்கலமே கேடயமே நன்றி என்று சொல்லி நம்ம சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, ஒரு தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் ஆராதிப்போம். நாவாலே துதிக்கிறோம் நாதா,
ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது வேலன் தந்தீரே நன்றி ராஜா, புது வேலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஓமே, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்க செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது இல்லாமல் நாங்கள் வேறு என்னத்தை நாங்கள் உமக்கு செலுத்த முடியும்ப்பா? ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையுமே நீங்க செஞ்சு முடிச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்மை பாடல் ஆராதனையில் நம்ம அதில் திருவெரும்பூர் ஆராதனை சபையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய பாஸ்டர் கிதியோன் அவர்கள் வந்து நம்ம அதில் ஆராதனைகளை தொடர்ந்து நடத்துவார்கள். ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி ராஜா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை தந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் செய்ததான நன்மைகளை எண்ணி அவர் பாராட்டி இருக்கிறதான கிருபைகளுக்காக ஹல்லேலூயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மனதார தேவன் தந்திருக்கதான இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, காருண்யத்திற்காக, அவருடைய தயவிற்காக, அவர் மாபெரும் தயவிற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நீர் நல்லவராக எங்கள் மத்தியிலே இருக்கிறீரே ராஜா, எங்களோடு எங்கள் நடுவில் நீர் இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. வாய்களை திறந்து கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்களே அப்பா. ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு வேண்டியதான கிருபை, வெல்லனை, ஆண்டவரை சத்துவத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக, ஆண்டவரை நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் வேண்டியதான அனைத்தையும் நீர் அருளி செய்கிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா, இப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலோ எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைப்பவரே. எல்லாவற்றிலோ எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, இருப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும்
தோளின் மீது சுமந்து வந்தி தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தி தந்தை உந்தயவா தாண்டினேன் வண்ணாந்திரத்தை என் தந்தை உந்தயவா தாண்டினேன் வண்ணாந்திரத்தை ஸ்தோத்திரமே. மனதார வாய்களை திறந்து ஆண்டவர் செய்ததான நன்மைகளை எண்ணி ஆண்டவர் பாராட்ட போகிறதான இரக்கங்களுக்காக அவர் நம்மில் வைத்ததான அன்பை எண்ணி ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே அரண்ட வேலை ஓர் அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டே அரண்ட வேலை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டே இருள் எல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே என் இருள் எல்லாம் விலக்கினீரே அழுகையை நிறுத்தினீரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே எங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் கணம் ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உயிர் பிழைத்து உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். மீண்டுமா உயிர் பிழைத்து உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே தனிமையிலே நண்பனை போ நெடுதூரமோ உடன் நடந்தி தனிமையிலே ஒரு நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தே அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர்னின் நடுவினிலே நான் அநாதையாய் அலைந்ததில்லை நண்பரின் நடுவினிலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே ஹல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே நன்றி ராஜா. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ள
நரை துதிப்பேன். மீண்டும் ஒரு முறையாக ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை செய்ததான நன்மைக்காக, நீர் எங்களுடைய சபையில செய்ததான மாபெரும் தயவிற்காக, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக, ஓரிதானமா ஷதரபரா கபரபலபரபலபா உயிர் பிழைத்தே உதவி பெற்றே. ஓ நன்றி 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 உள்ள இருதயத்தோடு இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறதான இரக்கத்திற்காக, நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ள நரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததான அனைத்து விதமான உபகாரங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களேப்பா. எங்கள் மத்தியில நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னீங்களே ராஜா. இன்றைக்கும் அந்த தேற்றரவாளன் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில தந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆவியானவர் எங்க உண்டு, அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு, நம்பிக்கை உண்டு, ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆமென். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நீர் நடத்தி இருக்கிறீங்கப்பா. இனிமேலும் நீர் எங்களை நடத்துவதற்கு போதுமானவர். எங்களுக்கு வேண்டியதான அனைத்தையும் அருளை செய்யாதிருப்பது எப்படி ஆண்டவரே? ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்கவே, எதற்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே. விட்டு கொடுப்போமா ஆவியானவருடைய கரங்களிலே. ஆண்டவரே, எங்களை மறந்து, எங்கள் நிலைமையை மறந்து, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். ஆண்டவரே, இந்த திருவிழா சித்தத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த விருப்பத்திற்கு எங்களை நாங்கள் தருகிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்போமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருங்க ராஜா. எங்களை விட்டு எங்கும் போவாதீங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் நீங்க வாசம் செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைபடும்படியாக நாங்கள் கேட்கிற ராஜா. எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மனதார உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூடவே இருக்கிறாரு. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி உள்ள இருதயத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெப சிந்தனையில் நம்ம உட்கார்ந்தாவது அல்லது முழங்கால் படிட்டாவது எப்படியாவது நம்ம ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் கத்தாவே நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவரே எல்லா இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்ம இதில் இருக்கிற சோஃபியா தங்கத்தை வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவரே அப்பா, இம்மட்டுமா எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா ஆண்டவரே இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோஃபி வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வேலைக்கு போகிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்டவரே தாய் தகப்பன்மார்கள் எல்லாரையும் கர்த்தர் இம்மட்டுமாய் சுகத்தை தந்து, பலனை தந்து, ஆசீர்வாதத்தை, விடுதலை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து இம்மட்டுமாய் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாருக்கும் எந்த பலவீனம் வரக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அந்த ஏற்ற நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தொடர்ந்து கொடுக்கணும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லி சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்த அப்பா, எங்களோட ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொண்ட தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, சபையோரா இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி வரதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீரே ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா. எங்களுடைய குடும்பங்கள் மேல் உங்களுடைய கிருபைகள் தாராளமாக இருந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய புகை பிரகாசம் எங்கள் மேல் உதித்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்து நடத்தி வந்த தேவனே ராஜா. இம்மட்டுமா எங்களை காத்து கொண்டே பினேசரே அப்பா. இனிமேயும் எங்கள் குடும்பங்களை நீர் நடத்த வேண்டுமா நான்
ஜெபிக்கிறேன். அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள், அப்பா தகப்பனே, அம்மாமார்கள், அப்பா தகப்பனே, சிறு பிள்ளைகள் எல்லாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ராஜா, நாங்கள் பாடினது போலவே அப்பா எங்களுடைய சித்தம் அல்ல தகப்பனே, உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் ஏசப்பா தகப்பனே, நீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நியமித்திருக்கிறீங்களோ அப்பா, அதை நாங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்காக நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அப்பா தகப்பனே, நீங்கள் எங்களை வைத்திருக்கிற ஆங்காங்க இடத்துல என் தேவன் நீங்கள் அப்பா எங்களுக்கு புதிய கிருபைகளை தந்து அப்பா முன்னேறி செல்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆலோசனையை தந்து நடத்தி கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதற்கு எதிராக வரும் எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா தகப்பனே சபையோராய் சேர்ந்து நாங்கள் கட்டி முறியடிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, முன்னேறி போகக்கூடாத படிக்க தகப்பனே, அப்பா சிந்தையில் இருக்கும் எல்லா தடைகளையும் என் தேவன் நீங்கள் மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா சந்தேகங்களை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். உடல் பலவீனங்களை நீர் எடுத்து போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் நீர் தந்த வாக்கு தத்தங்களை அப்பா நீர் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. எங்க ஆத்துமாவே அப்பா தகப்பனை நேசிக்கிற தேவனா இருக்கிறீரே, கடைசி வரையும் அப்பா தகப்பனை நீங்க எங்களோடு கூட வரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உம்முடைய நாமத்துக்கு ஏற்ப தகப்பனை நீர் எங்க குடும்பங்கள்ல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்ய வேண்டுமா நாங்க கேட்கிறேன் தகப்பனை. ஏசப்பா தகப்பனை, ஒரு விஷயம் கூட அப்பா தகப்பனை ஜப பலிபீடங்களை கட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. வசனங்களை அப்பா ஆசையாய் பிரியமாய் படிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஏசுராஜா தகப்பனே, எங்களுடைய வேர்கள் உம்முள்ளே நிறைத்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா எல்லாரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து உடைய வசனத்தினால போஷித்து நீங்கள் திருப்தி அடைந்து அனுப்பும்படியாக நான் கேட்கிறேன். மீதான எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துக்கு அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற 143 கோடி ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ஒருவனும் கெட்டு போவது ஆண்டவரே என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி ஜேக்கப் வந்து ஜெபம் பண்ண போறாங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள், 7 லட்சம் கிராமங்களில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும். நம்முடைய தேசம் ஹல்லேலூயா மதவாதத்தினாலே, தீவிரவாதத்தினாலே எல்லா திசை திருப்பப்படுகிற எல்லா விதமான அக்கிரமத்திலிருந்து, அகிதோப்பினுடைய ஆலோசனைகளிலிருந்து தேவன் நம்முடைய தேசத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய தேசத்தை விட்டு நீங்க அகற்றி அப்புறப்படுத்தி போட வேண்டும் அப்பா. அன்றைய பொருளாதாரத்தில் நல்ல ஆண்டவரே ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் அப்பா. எங்களுடைய தேசம் ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்களையும் ஆண்டவர் நீக்கி போட்டு தேவன் நல்ல ஒரு ரட்சிப்பை கத்த தரும்படியாக ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மிஷனரிமார்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் நம்முடைய தேசத்தில் ஏற்படாதபடிக்கு சபைகளுக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதத்தையும் கத்தர் வாய்க்காமல் போக பண்ண திரளான ஜனக்கூட்டங்கள் ரட்சிக்கப்பட தேவன் சீக்கிரமாய் தேசத்தை கத்தர் சந்திக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். அன்புள்ள இயேசப்பா, அந்த காலை வேலையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த காலை வேலையில் கூட உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்து அப்பா அங்கே அந்த உயிர் தெளிந்த ஓய்வு நாளில் கூட உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த நாளில் கூட அப்பா எங்கள் தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் கொடுத்த அப்பா அந்த தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் தேசத்தில் 143 கோடி ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீங்கள் கொடுத்துருக்க ஜனங்கள் தகப்பனே அப்பா, நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா 28 மாநிலங்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எல்லா மாநிலங்களையும் இருக்கிறப்பா முதலமைச்சருக்காக அப்பா, எல்லா மாநிலங்களையும் இருக்கிற பொறுப்பாளர் எல்லாருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ்க்காக அப்பா, பிரைம் மினிஸ்டருக்காக, பிரசிடென்ட்டுக்காக அப்பா, எல்லா அப்பா அதிகாரிகளுக்காக, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக எல்லாத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லியிருக்கீங்களப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா விசேஷமாக அப்பா அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. 2 நாட்களுக்கு முன்னாடி அப்பா ஒரு செய்தி கேள்விப்பட்ட தகப்பனே. அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. எல்லா சட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் முடியெடுத்து போகிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அந்த மாநிலத்தில் விசேஷமாக ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களோடு கூட இருக்கிறபடியெல்லாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா இன்னுமா அப்பா சபைகள் இல்லாத எல்லா மாநிலங்களுக்காக அப்பா சபையை அப்பா
அடிக்கிற அப்பா சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. நீர் அந்த காரியங்களில் அந்த இடங்களிலே அப்பா ஒரு பெரிய ரட்சிப்பையும் அப்பா ஒரு பெரிய விடுதலையும் தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தமிழ்நாட்டுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தமிழ்நாட்டை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எல்லாரையும் நீர் பாதுகாத்து அப்பா ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம இந்த திருச்சி பட்டணத்தில் வச்சிருக்கிறார். ஆண்டவரே இந்த திருச்சி பட்டணம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. திருச்சியில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் வளரணும் ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு பிரியமான ஆண்டவரே அப்பா ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா சபைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை எழுப்புதல் செய்யும்படியாக ஆண்டவரை எழுப்புதலுக்குள்ளாக ஆவியானவரை நீங்கள் நடத்த வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இதில் இருக்க தம்பி குகன் வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவரே திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தேவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா. சொந்த இடம் இல்லாத திருச்சபைகளுக்கு நல்ல சொந்த இடத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். திருச்சியில் கிரியை செய்கிற எல்லா விதமான அசுத்த வல்லமைகள் விக்கிரக வல்லமைகள் எல்லா விதமான விக்கிரக கட்டுகள் எல்லாம் செயலிழந்து போகணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்தகார கிரியைகளை கர்த்தர் செயலிழக்க பண்ணி ஆண்டவரே அப்பா தேவனுடைய சபைகள் ஆண்டவரே அப்பா வளர ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சபையில் ஆண்டவர் இம்மட்டுமாய் கேக்க நகர் பகுதியில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இம்மட்டுமாய் நம்முடைய பாஸ்டர் அவர்களை ஆண்டவர் ஒரு ஸ்தானாதிபதியாக நிலைநிறுத்தி அவருடைய குடும்பத்தை கர்த்தரை மட்டுமாய் ஆசீர்வதித்து கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் எல்லா விதமான தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து நல்ல சுகத்தோடு கூட நல்ல பலத்தோடு கூட ஆண்டவர் நம்ம மத்தியில் கொண்டு வந்து சாட்சியாக நிலைநிறுத்தியிருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அதிகாலையில் நடக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆண்டவரே எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரே அப்பா சபைக்காக ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் வைராக்கியம் ஆண்டவரை பாராட்டி ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்தித்தது போல இன்னும் சபையினுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இதற்கு தம்பி குகன் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆராதிக்கும்படி காலை ஆராதனைக்கு வளர்ச்சி செய்திருப்பதற்காக நன்றி. எங்கள் தமிழ்நாட்டையும் திருச்சி பட்டணத்தையும் கரங்கள் ஒப்புகிறேன். இதில் உமது ஆளுகை விழுவதாக ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை ரட்சித்தள்ளும். ஜாதி மத இன கலவரங்களுக்கு எங்களை விலக்கி விட்டு காத்தள்ளும். அந்த ஜாதி மதி வெறியை அவன் மக்களை விட்டு அகற்றி கர்த்தருக்கு முன்பாக ஒரே ஜாதி மக்களாக இருக்கிறவர்களாய் மாற்றும். எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஆவிக்குரிய திருச்சபையின் ஊழியங்களும் மிஷினரி பைபிள் மினிஸ்ட்ரி ஊழியங்களையும் நீர் பெருகச் செய்தலும். உங்கள் ஊழியத்தின் மூலம் அநேக மக்களை ரட்சித்தள்ளும் தகப்பனே. நீர் எங்களை வழிநடத்தும். இந்த தமிழ்நாட்டில் புதிய திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும். விக்கிரக ஆராதனைகள்லாம் முடக்கப்பட வேண்டும் தகப்பனே. எங்கள் திருச்சி பட்டணத்தில் எங்களுக்கென்று கொடுத்த திருச்சி கேட்க நாங்கள் ரேஜி திருச்சபைக்காக நன்றி. இதில் நடக்கிற தினந்தோறும் நடக்கிற ஆராதனைகளையும் ஐக்கியங்களையும் கூட்டங்களையும் ஆசீர்வாதத்தை தந்தலும். மேலும் வளர தயவு போராட்டும். ஊழியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை தந்தலும். எங்களை நம்பி கொடுத்த இந்த திருச்சபையை சுற்றியுள்ள மக்களை ரட்சித்து எங்கள் சபைக்கு வந்து ஆராதிக்கும்படி செய்யும்படி அவரை ரட்சித்தரலும். நாங்கள் ஆராதிக்கும் ஆராதனையோ எங்கள் போதகர்களும் வார்த்தையை கேட்டு அவர் தொடப்பட்டு ரட்சிக்கப்படும்படி செய்தல்ல தகப்பனே. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். எங்கள் போதகரை எங்களுக்கு மீட்டு தந்த கிருபைக்காய் நன்றி. அவருக்கு பலனை தந்து முன்பு இருந்ததை பார்க்கும் அவரை பலவனாக மாற்றும் என் தகப்பனே. முன்பு இருந்ததை பார்க்கும் வல்லமையுடையவராய் மாற்றும். முன்பு அவர் உமக்காக ஓடின ஓட்டத்தை பார்க்கும் இன்னும் அதிகமாக ஓடுகிறவராய் மாற்றி எங்களுக்கு மீட்டு தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. என் தேவனாய கர்த்தாவே, இதுவரை அவர் குடும்பத்தையும் எங்கள் போதகர்களையும் நீர் வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி. பெரிய ஆபத்திலிருந்து விலக்கி விட்டு காத்துக்கொண்ட கிருபைக்காய் நன்றி. எங்கள் போதகர் இல்லாத நேரத்தில் நீரே எங்களோடு இருந்து இந்த சபையின் ஊழியங்கள் எல்லாம் வழிநடத்த உதவி செய்த கிருபைக்காய் நன்றி. இதுவரை வழிநடத்த தேவன் இனிமேலும் வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்த நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்த நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை.
இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்த நாங்கள் வெட்கப்பட்டு, ஆமென், உமது திருநாமம் அறிந்த நாங்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் ஆண்டவர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 5 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் அதிகாலை ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யூடியூபின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு நாளாவது வந்து நீங்கள் தயவு செய்து சபையில் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் தான் நடக்கிறது. அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய சபையிலே இப்படிப்பட்டதான காலை முதலாவது ஆராதனை 6 மணிக்கும், 2வது ஆங்கில ஆராதனை இங்கிலீஷ் சர்வீஸ் நம்ம மேலே மாடியில் வைத்து 8:15 மணிக்கு நடைபெறும். அடுத்ததாக நமக்கு 3வது தமிழ் ஆராதனை நமக்கு 9:30 மணிக்கு நடைபெறும். அது 11:30 மணிக்கு நமக்கு வாலிபர்கள் ஆராதனை இங்கு நடைபெறும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்திருக்கதான இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய அருமையான போதகரை இந்த நேரத்தில் இப்படியாக சுகத்தோடு பெலனோடு சந்திக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அவர் மேல் வைத்திருக்கதான அன்பின் நிமித்தமாக அவர் மேல் வைத்திருக்கதான இந்த திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபையிலை தரும்படியாய் நாம் தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு உதவியாக இருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த இடத்திலே ஊழியத்தை செய்யும்படி என்னை அனுப்பினதான எங்களுடைய செக்ஷனல் பிரசிபிட்டர் பாஸ்டர் ஜெரி டேனியல் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் தந்ததான இந்த வாய்ப்பிற்காக மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8:30. மைக்ல கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு பங்காளிகளாக ஆண்டவரை அறியும்படியான ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே பிறந்ததான நம்மை ஆண்டவர் அறிந்தது நிமித்தமாக அவருடைய பிரஜைகளாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தின் வாசிகளாக அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள், கோடியான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்களில் ஒருவராக நான் இருப்பது மிக சந்தோஷம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மத்தில இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவான காரியமாக மாற்ற முடியும் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் முடியாதென்று ஒன்றும் அவருடைய வரலாற்றில் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகம் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், இல்லை என்றால் உலகத்தின் மக்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. நம்ம வாசித்ததான ஏசாயா 35:4 நாம் பார்ப்போமா? 35:4.
மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் அதை சொல்ல முடியும்? எப்பொழுது இப்படிப்பட்டதான வழிகளிலே நாம் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும்? நாம் அந்த வழியிலே நடக்கும் போதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயமான இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக ஊட நான் நடக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு மனம் பதறாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்படியானால் அப்படிப்பட்டதான வழிகளிலே ஆண்டவர் நம்மை நடத்தும் போது நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது. கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், வியாகுலங்கள் வரலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவரும் என்னோடு கூட தான் என்ன பண்றாரு? வருகிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் நீதியை சரிக்கட்ட உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். வருவார்ல, வந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்து அரசாளுகிற தேவனாக நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. எபிரேயர் 5:4 நாம் பார்க்கிறோம், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறதில்லை. ஹல்லேலூயா. யாரு தானா நான் வந்து செய்யறேன் அப்படின்னு யார் என்ன பண்ண முடியாது? இந்த ஊழியத்துல வந்து நிற்க முடியாது. ஏனென்றால் இது கனமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது கனமான ஊழியம். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அந்த கனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கனம் என்று சொல்லும்போது வெயிட் இல்ல, ஒரு பக்கம் ஒரு நெருக்கம், ஒரு பக்கம் ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல், எப்படி இது சாத்தியம் என்று. ஆனால் மறுபக்கத்திலே நாம் அதை சாதிக்கும் போது, அதை நிறைவேற்றும் போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வைத்திருக்கிறதான அந்த தரிசனங்களை நாம் நீதியோடும் நியாயத்தோடும் நாம் நிறைவேற்றும் போது ஆண்டவர் நமக்கு வேண்டியதான இந்த கனத்தை நமக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் அந்த கனத்தை உடையவர்களாக கனமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். லூக்கா 9:1 நாம் பார்க்கும்போது, லூக்கா 9:1, அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சகல வியாதியையும் சகல பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்கும் அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து ஒன்று சேர்த்து ஒன்று கூட்டி ஆண்டவர் அந்த மகிமையும் கனத்தையும் அவர்களுக்கு அளிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கான நோக்கம் ஒன்று உண்டு. நாம் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அப்படிப்பட்டதான அதிகாரத்தை நமக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். Jesus calls each and everyone to do an unbelievable miracle. Hallelujah. எண்ணி பார்க்க முடியாத, நினைப்புக்கும் அப்பாற்பட்டதான அதிசயமான காரியங்களை செய்யும்படியான வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், அவருடைய அழைப்புக்கு இணங்கி இருக்க வேண்டும். அவருடைய அழைப்பை கேட்டவர்களாக, அவர் அழைப்பில் நிற்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அழைக்கிறார். அவர் அழைத்ததான அழைப்பை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுவதை மாத்திரமல்ல, அவரோடு நான் வாசம் பண்ணுகிறேன் என்கிறதான எண்ணத்தை உடையவர்களாக நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஒரு 5 முறை என்னை பின்பற்றி வா, என்னோடு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதான அந்த அறைகூவலை ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை அந்த இடத்துல வைக்கிறார்கள். நான் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், எனக்கு இந்த வேலை இருக்கா. ஆனால் ஆண்டவருக்காக நாம் உண்மையாக நாம் நிற்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலமும் அவராலே அவருடைய நாமத்திற்காக இருக்கிறது. அப்படியானால் அவர் இந்த வேலையை அவராகவே செய்யலாம்ல. ஏன் உங்களை என்னை நம்புறாரு? ஏன் உங்களை என்னை கூப்பிடுறாரு? அப்படியானால் அவர் இந்த மனித ரூபத்தில் இருக்கிறவர்களால தான் இந்த மனிதர்களுக்கு ரட்சிப்பு
வர முடியும். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் மனித உருவத்திலே வந்து மனிதனாக சகல பாடுகளையும் அனுபவித்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்படியானால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை எதிர்பார்ப்பதற்கான நோக்கம் ஒன்று உண்டு. இந்த உலகத்தின் ரட்சிப்பு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபையின் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசிகளின் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அதற்கு உண்மையுள்ளவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எவ்வளவு மேன்மையான ஒரு வேலை, எவ்வளவு ஒரு ராஜரீகமான ஒரு அந்தஸ்தான ஒரு அனுபவம். ஆனால் இந்த அனுபவத்திற்கு மக்களை அவர் அழைக்கிறார். எப்படிப்பட்டதான ஜனங்கள் அந்த அனுபவத்திற்கு வர தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். யார் யாரெல்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்களோ, நல்ல ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ, அவங்கள தான் இந்த உலகத்தில் உள்ள கம்பெனி என்ன பண்ணும்? அப்பாயிண்ட் பண்ணும். நல்லா படிச்சிருக்காங்களா, நல்ல திறமைசாலிகளா இருக்காங்களா, என்னென்னலாம் டெஸ்ட் அவனுக்கு வைக்கணுமோ வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? வேலையில அமர்த்துவாங்க. ஆனா இந்த இடத்துல தேவன் கூப்பிடுற பார்த்தீங்கன்னா, ரோட்ல போறவங்கள வரவங்களெல்லாம் கூட என்ன பண்றாரு? அப்படி ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராவல்ல தான், போற வழியில எல்லாம். அப்படியானால் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நம்ம நினைக்கலாம் ரோட்ல போறவங்க அவங்களுக்கு என்ன தெரியும், ஆனா அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய ரத்தமும் எல்லாருடைய ஜீவனும் அவருடைய பார்வையில மிகவும் அருமை உள்ளதாய் காணப்படுகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அவரை பின்பற்றுகிறதான நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கையுடையவர்களாக எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேற எந்த நாமமும் அதற்கு ஈடாக இணையாக வரவே வராது. ஏனென்றால் அவருடைய நாமத்தில் தான் எல்லாம் ஆகும். சர்வத்தையும் உண்டாக்கினவருடைய நாமத்தில் தான் சர்வமும் அடங்கி இருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த நாமத்தை தரித்ததான நம்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள நபர்களாக மாற்ற விரும்புகிறார். லூக்கா 16:19 பார்க்கிறோம். ஐஸ்வரமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரணமாய் வாழ்ந்து வந்தான். அதே இடத்துல லூக்கா 16:20 பார்க்கிறோம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரவானுடைய லாசருவின் இடத்திலே இருந்தான். லாசருவுக்கு அருகே இருந்தான். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். இன்னொருத்தர் யாரு? தரித்திரனாகிய லாசரு. நம்மளுடைய கால்குலேஷன் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஃபேமஸான ஆட்கள்னா எல்லாருக்கும் அவங்க பேரு என்ன பண்ணும்? அவங்க பேரு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அவங்க நமக்கு சொந்தக்காரங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு ரூட்ல ஏதாவது ஒரு வழியில அவங்க நமக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒன்று விட்டு சித்தப்பா அவர் இவர் அப்படின்னு. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு போட்டோ ஒன்று எடுத்து, இவர் யார்? எனக்கு சொந்தக்காரர் தான், ரொம்ப பிரபலமா இருக்கார்ல, அவர் எனக்கு சொந்தம் தான். ஆனா அவரு நம்மளை சொந்தம் சொல்லிக்கிறாரா இல்லையோ, நமக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன சொல்லல? அவன் பேரை சொல்லல. பரலோகம் அப்படிப்பட்டதுதான். ஒருவேளை உலகத்துக்கு நம்ம என்னவா நம்மளை காட்டிக்கொண்டாலும், உலகம் நம்ம எப்படிப்பட்டதான பெயர்களை உடைய நாமங்களை உடையதாய் நம்மை கருதி நம்மை கூப்பிட்டாலும், ஒருவேளை பரலோகத்திற்கு ஏற்றதான வாழ்க்கை நம்மிடத்துல இல்லை என்றால் நாம் பரலோகத்துக்கு செல்வதில் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா பரலோகத்துக்கு யாருடைய பேர் ஞாபகம் இருக்கு? யாருடைய பேர் தெரிஞ்சிருக்கு? லாசருடைய பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் லாசருடைய பேர் இந்த உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு தெரியுமானா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவனுடைய காரியங்கள் எல்லாம், அவனுடைய முடிவு எல்லாம் பயங்கரமா நடந்திருக்கும். ஊரே வந்திருக்கும், என்ன நல்ல மனுஷன் அவரு எப்படிப்பட்ட. ஆனா
இவனுடைய சரீரத்தை தூக்கி போடுறது கூட ஆளு கிடையாது. ஏன்னா பற்கள் மிகுதியால நாற்றம் எடுத்து கொண்டிருந்ததான ஒரு நாய்கள் எல்லாம், நாய் தான் என்னது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க யாரு? இங்க பரலோகத்துல யாருடைய மடியில் உட்காந்துருக்காரு? அவரு பாரடைஸ்ல இருக்கிற ஆபிரகாமுடைய மடியில. ஆனா இவர் எங்க இருக்கிறாரு? அகல பாதாளத்துல. இன்றைக்கு நம்முடைய பார்வையும் மாற வேண்டிய விதத்துல மாற வேண்டும். ராஜ்யம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பதில் மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதை பின்பற்றி நாம் நடக்கிறோம், எதற்காக நம்முடைய ஓட்டம் இருக்கு, எப்படிப்பட்டதான காரியத்திற்காக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதில் மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைத்தார், என்னை பின்பற்றி வாங்கள் என்று சொல்லி கேட்கிறார். எவ்வளோ பேர் நானுமே பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு பின்பதாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேலைகளில் அவர் முன்ன போயிட்டு இருக்காரு, நம்ம எங்க சைடில் என்ன பண்ணிட்டோம்? நின்றுட்டோம். நீங்கள் எத்தனை பேருடைய ஃபோனில் எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. எத்தனை நம்பரை நீங்கள் உங்களுடைய வேண்டியப்பட்டவங்க நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க? உங்களுக்கு கையத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 100 கான்டாக்ட் இருக்கு எனக்கு. அந்த 100 பேரும் எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து நிற்பாங்க. சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு என்னென்னவோ காரியங்கள் இருக்கு. எத்தனையோ பேரை நம்ம ஃபாலோ பண்ணோம், எத்தனையோ பேர் நம்மளை ஃபாலோ பண்றோம். ஆனா நமக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா யாராவது வந்து நிற்பாங்களா? உன்னை நான் அறியேனே, இல்லை எனக்கு தெரியாதே, அப்படியா இப்படி ஒன்று நடந்துச்சா? இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா கூடவே வரவர் அவர். ஹல்லேலூயா. என்னுடைய கான்டாக்டை மட்டும் என்ன வச்சுக்கோ. கால் அன்டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள். சின்ன காரியம் இல்லப்பா, ஏதோ சின்ன சின்ன விஷயம், அதுவா செஞ்சிடலாம், இதோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இல்ல. என்ன கேட்டால் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? செய்வதற்கு நான் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்க வாஞ்சியா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் யோவான் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், யாருடைய சீஷர்கள் இவர்கள்? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள். அவருக்கு வந்ததான ஒரே வார்த்தை, இவங்க காரில் என்ன வார்த்தை மட்டும் கேட்டுச்சு? இதோ தேவ ஆட்டு குட்டி என்றான். ஒரே ஒரு வார்த்தை தான், தேவ ஆட்டு குட்டி அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டாரு இங்கிருந்து இந்த சீஷர்கள்? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் அப்படியே யாருடைய சீஷரா மாறிட்டாங்க? தேவ ஆட்டுக்குட்டியினுடைய சீஷர்களா மாறிட்டாங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, ஆல் அட்ரஸ் ஒண்ணுமே கிடையாது. அசிஸ்டன்ட் தான், ஒரு உதவியாளர், படிமடைக்காரர்கள் தான், இல்லை என்றால் அவரை பின்பற்றி வந்தவர்கள் தான். ஆனா அப்படியே யாருடைய அசிஸ்டண்டா மாறுறாங்க இப்போ? ஆண்டவரை பின்பற்றி வருகிறதான சீஷர்களாக உடனடியாக அவர்கள் போகிறார்கள். இந்த இடத்துல யோவானுக்கு ஒரு பெருந்தன்மை, நம்மளை பிரதிபலிக்கிறதுக்கு, நம்மளுடைய பிரேயர் பிரஸ்தாவத்துக்கு நம்ம என்ன பண்ணல, ஆட்களை சேர்க்கவில்லை. யாரை காட்டுறதுக்காக நான் கூட்டு வரேன்? இயேசுவை. ஹல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிப்பதற்காகவே தான் நான் இங்க இருக்கிறேன். இயேசுவோடு இவர்களை சேர்ப்பதுதான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய ஊழியம்லாம் இல்ல, ஒரு சின்ன ஊழியம். யாரு? இயேசு. இந்த இயேசுனா யாருன்னு காட்டுறது. ஹல்லேலூயா. பெரிய காரியம்லாம் ஒன்றும் செய்யல, இவர் தான்
நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இயேசு. என்னை பின்பற்றுவதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை. என்னுடைய பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்காக நான் என்னென்னலாம் செய்கிறேன் என்பதை நீங்கள் ருசித்து இதிலேயே அமர்ந்து விட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் காட்ட வேண்டியதான ஒரு நபர் உங்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் இவர்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அவங்க பின்னாடி போறாங்க, அது வரைக்கும் இவங்க யார், இவங்க அப்பா யார், அம்மா யார், யார் கூட பிறந்தவங்கன்ற எந்த விவரமும் பதிவிடப்படவில்லை. அதற்கப்புறம் அவங்க கேட்கிறத பார்ப்போமா? அவர் வந்து பாருங்கள், 39ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்துல தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி போதும். இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை 38ஆம் வசனத்துல, எங்கே தங்கி இருக்கிறீர். என்னது? எல்லாம் சொல்லுங்க. நீங்க எங்கப்பா தங்கி இருக்கிறீங்க? நிறைய நேரத்துல நம்ம கூட யாராவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம சொல்ல விரும்பணும்னா எல்லா அட்ரஸையும் டீட்டெயிலா என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இதான் எங்க அட்ரஸ், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வரணும் அவசியம் இல்லை. இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் தான். இவர் ஒன்றும் யோவான் ஸ்நானங்கள் கேட்கல. யோவான் ஸ்நானங்கள் கிட்ட இருந்ததான சீஷர் தான் கேட்கிறார். எங்க என்ன அவங்க கேட்டது என்ன? ஒரே ஒரு வார்த்தை, நீங்க எங்கப்பா தங்கி இருக்கிறீங்க. உடனே அவர் சொல்றதான ரிப்ளையை பார்த்தீங்களா? 39ஆம் வசனத்துல, வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. வந்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இப்போ சர்வீஸ் முடிஞ்சோடனே நீங்களும் கூடவே வாங்க பாஸ்டர், எத்தனை பேரால கூப்பிட்டு போக முடியும் உங்க வீட்டுக்கு? எங்க வீடை வந்து பாருங்க பாஸ்டர், லட்சணத்தை எப்படி இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம பண்ண தப்ப கூட என்ன பண்ணுவோம், டக்குன்னு பிள்ளைங்க மேலே போனோம். நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை ஒரு இடத்துல வெயினா எங்கே அப்படியே கழட்டிட்டு அப்படியே. யார் வீட்டுக்கா இப்போ வர முடியுமா? உடனே ரெடியாக இருக்கு உங்கள் வீடு? உங்கள் ஹால் வேணா ரெடியாக இருக்கும், உங்கள் பெட்ரூம் ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக இருக்கா? வரலாமா நாங்கள்? ஆனால் இந்த இடத்துல அவர் ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். எப்பொழுதும் ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்ய என்னுடைய இருதயமானது திறந்திருக்குது. யாருனாலும் வரலாம். யாருக்கு எந்த சீக்ரெட் லாக் நான் என்ன பண்ணல, போடல. 10 பாஸ்வேர்டை போட்டு நான் என்ன பண்ணி வைக்கல, பூட்டி வைக்கல. காரணம் என்னன்னா, நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை உடையவராக யாரும் அவரை அண்டிக் கொள்வதற்கு எந்த நேரமும் எதுவும் தடையே இல்லை. ஹல்லேலூயா. 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, 9 மணி ஆனாலும் 12 மணி ஆனா கூட பரவாயில்ல. அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னன்னா, எப்பவும் அவரை கூப்பிடலாம், எப்பவும் அவரோட கொண்டு போய் என்ன பண்ணலாம், தங்குறதான். அவருடைய வீடு என்னது, திறந்துதான் இருக்கு. அவருடைய இருதயம் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளதாக தான் இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்குதா? பின்பற்றுறது விஷயம் இல்லை. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பின்னாடியே தான் போறோமா? சைடில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டோன்னா என்னது, இங்கே நின்று ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம், நல்ல ஒரு பேக்கரி, நல்ல ஒரு கடை, அது இது. ஆனால் அவர் என்ன லெவல் ஸ்பீடில் போகிறாரோ அதே ஸ்பீடில் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அவர் என்ன வழியில் கூட்டு போன, ஒருவேளை இருளான பாதை, அந்தகாரமான வழிகளில் அவர் சென்றாலும் நானும் அதே வழிகளிலே நானும் வர ஆயத்தம் உள்ளவனா நான் இருக்கிறேன் என்று சொல்லும் தைரியம் நமக்கு இருக்கா? இல்லை என்றால் அவர் தான் கூட வராரு என்கிறதான நம்பிக்கை தான் நமக்கு இருக்கா? சொல்றோம், எப்பொழுது என்னோடு ஆண்டவர் இருக்கிறார், அவரை துதித்து பாடுகிறோம். ஆனால் பிரச்சனையின் மத்தியிலும் அவரும் தான் என் கூட இந்த பிரச்சனையில இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீர், 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 இருந்து கொண்டேதான் இருக்கிறீர். மரண இருள் தான் அது, யாரும் பார்க்க முடியாத அந்தகாரமான இருள். நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று நான் யோசிக்கும் வேளையில என்னோடு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து என்பதிலே ஒருபோதும் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட நமக்கு சந்தேகம் வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் மாறவே இல்லை. அவர் எவ்வளோ ஆசை அவர்களை என்ன பண்ணுறாருன்னு கூட்டிகிட்டு போய் தங்க வைக்கிறார். அவன் எங்கே இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு? தங்கே வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்கப்பா இருக்கீங்கன்னு நம்ம தேடும்போது, நான் எங்கேயும் இல்லை, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நம்மோடு தங்குவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவும் அப்படியே தான், இதுவும் ஆண்டவருடைய சமூகம் தான். நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தினால், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி வருகிறாள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். அவருடைய நாமத்தில் கூடணும். நம்முடைய அஜெண்டாக்காக நம்ம கூடக்கூடாது, நம்முடைய தேவைக்காக கூடுவதில்லை. அவருடைய நாமத்தில், ஆண்டவரே இந்த காரியத்திலே உம்முடைய சித்தம் என்ன, என்னுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நான் வரவில்லை, என்னுடைய போராட்டங்களை உம்மிடத்தில் சொல்வதற்காக வரவில்லை, இதுல உம்முடைய திட்டம் என்ன அதை அறிந்து கொள்வதற்காக, இந்த பிரச்சனையில நீர் என்னை எப்படியாக நடத்த விரும்புகிறீரோ அதை அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு அவர் விலகவில்லை, விலக போவதும் இல்லை என்பதிலே நமக்கு சந்தேகம் தேவையில்லை. ஹல்லேலூயா. அதே போல 40ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அடுத்த வசனத்தை. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இந்த இடத்துல இன்னொருத்தர் கொடுத்ததான பேர் என்னன்னு தெரியல, ஆனா இது ஒருத்தரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் அவரு? அந்திரேயா, ஆண்ட்ரூ. the man who is having a brave, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன். அந்திரேயா என்பதற்கு ஸ்ட்ராங். அப்படியானால் அவன் திடகாத்திரமுடையவனாக ஆண்டவரோடு இருந்ததை அவன் வேற மாதிரி பப்ளிசைஸ் பண்ணல, போட்டோ எடுத்து போடல, தெரியல அற்புதம் பண்றவர், அவர் வீட்டில் போய் தங்கினேன், நேற்று அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதோட, அவர் யார் என்பதை யாருக்கு அறிவிச்சாதான்? தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கு. தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கு இந்த அந்திரேயா இயேசு என்றால் யார் என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிறதான ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு சாட்சிகளும் அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக விளங்க வேண்டும். அது நிமித்தமாக எத்தனை பேரை நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் சம்பாதிக்க முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த சீமோன் வல்லமையான காரியங்களை செய்கிறதான ஒரு நபராக மாறுகிறான். இந்த அந்திரேயா யார் என்றே தெரியாமல் போகிறது. அது முக்கியமல்ல. ஒருவேளை நம்ம இருக்கிறதான இடத்துல நாம் செய்கிறதான இந்த ஊழியத்தை ஒருவேளை இந்த உலகமோ இல்லை என்றால் மக்களோ அங்கீகாரம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யம் ஒருபோதும் அதை என்ன பண்றதில்லை, அசட்டை பண்ணுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் உருவாக்க முடிந்த, உங்களால் செய்ய முடிந்ததான அந்த ஊழியத்தை உத்தமமாக உண்மையாக நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். நான் தரிசிச்சேன்னா நிச்சயமா ஆண்டவர் பெரிய ஸ்டேஜை போட்டு ஒரு ஊழியத்தை தருவார், அப்படி அல்ல. அவன் தரிசித்த ஆண்டவரோடவே கூட தங்கினான். ஆனால் அவனுக்கு கிடைத்ததான வாய்ப்பு ஒரு சகோதரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படிப்பட்டதான நிலைமையா இருக்கலாம். என்னால அந்த லெவலுக்கு ஊழியம் பண்ண முடியல அப்படின்னா ஆண்டவர் என்னோட இல்லையா? நான் செய்கிறதான காரியம் யாருக்கு புரியலையா? ஆண்டவரே ஒருவேளை என் பட்சத்தில் இல்லாதது நிமித்தமாக தான் நான் செய்கிறதான காரியத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதினால அவர்கள் ஆண்டவருக்காக பெரிய பராக்கிரமமான காரியங்களை செய்ய, வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அப்படிப்பட்டதான ஒரு பராக்கிரமத்தை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். இவன் செய்ததெல்லாம் ஒரு சின்ன ஊழியம், ஆனா பேர் என்ன? பராக்கிரமசாலி, ஸ்ட்ராங் மேன். அப்படின்னா நம்ம சின்ன என்னதான் நம்ம செஞ்சது ஒன்றும் பெரிய பலன் இல்லையே, ஒன்றும் நடக்கலையே, என்ன பண்ணிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ராங் மேன்னா எல்லாத்தையும் போய் அப்படியே ஆயிரக்கணக்கான பேரை, அப்படி இல்லை. நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் பலப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அழித்து கொண்டு இருக்கிறோம். நம்மையே நம்ம குட்டி கொண்டு, நம்மையே நம்ம வஞ்சித்து கொண்டு, நம்மையே நம்ம
பாரப்படுத்தி, காயப்படுத்தி, துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது, ஆண்டவர் அவனுக்குள்ளே கிரியை செய்தது நிமித்தமாக, ஆண்டவர் அவனோடு தங்கினது நிமித்தமாக அவன் செய்ததான ஒரே ஒரு ஊழியம், ஒரே ஒரு காரியம், மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேற எதையும் பார்க்கலப்பா. அவர் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா, வாஷிங் மிஷின் இருந்துச்சா, அது இருந்துச்சா, இது இருந்துச்சா, நான் பார்க்கல. அவர் யாருன்னு மாத்திரம் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை மாத்திரம் நான் ருசித்தேன். ஹல்லேலூயா. தேவைக்காக ஆண்டவரை தேட வேண்டாம், அவரை நம்ம ரட்சித்ததற்காக அவரை தேடணும். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக தேடுவோம். நம்மை அவர் நம்பி நம்மேல் வைத்திருக்கிறதான இந்த பொறுப்பிற்காக, ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை நான் எப்படி நிறைவேற்ற போறேன் ராஜா, எப்படி இதை நான் செய்ய போகிறேன் என்கிறதான ஒரு பாரத்தோடு ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர்கிட்ட போனா இதெல்லாம் கிடைச்சிரும், ஆண்டவர்கிட்ட போனா இதெல்லாம் சாத்தியம் என்பதை விட, ஆண்டவரே நீங்க மாத்திரம் என் கூட இருங்க ராஜா, நீங்க மாத்திரம் என் கூடவே இருந்தீங்கன்னா நான் எதையும் செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே ஒருவேளை எனக்கு கீழே உள்ளவங்க என்னிலும் பலமான காரியங்களை செய்யலாம், என்னிலும் வல்லமையான காரியங்களை செய்யலாம், ஆனா என் மூலியமா தான் அந்த ஆசீர்வாதம் போகுது. அந்த ஜீவ ஊற்று என்னிலிருந்து புறப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மறைந்திருக்கலாம், உம்முடைய வல்லமைகள் மறையப்படுவதில்லை அப்பா. உம்முடைய ராஜ்யம் ஒருபோதும் மறைக்கப்படவில்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் ஒருபோதும் தோன்று போவதில்லை. காரணம் நீர் எங்கள் மத்தியில இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு பராக்கிரமத்தை, ஒரு வைராக்கியத்தை, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை நம்மில அதிகரிக்கட்டும். ஏனென்றால் அவர் நம் அறியாதவர்களையும் அறிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் நம்மை அறியாமல் போகலாம், பரலோகம் ஒருபோதும் நம்மை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 2000 வருடங்கள் கழித்தும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த அந்திரேயாவை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன் என்றால் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நம்பினோரை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் மேல எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவர்களாக அவரை பற்றும் அறிவிலை நாம் சார்ந்திருப்போம். யோவான் 1:43 நாம் வாசிப்போம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். போதும். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், பிலிப்புவை எப்படி கூப்பிடுறாரு? பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா, பின்னாடி வா. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவரை அறியாதவர்களையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு யாருனே தெரியாது, நோ அட்ரஸ், ஒரு முகவரி இல்ல, ஒரு முகாந்திரம் இல்ல, ஆனாலும் அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது பாருங்களேன். லவர் ஆஃப் ஹார்ஸ். பிலிப்னா என்ன அர்த்தம்? குதிரையை போல, குதிரையை விரும்புகிறார். சோ அப்படின்னா அந்த ஃபாஸ்ட், சடனா ஒரே வார்த்தை, நீ எனக்கு பின்னாடி வா, பின் சென்று வா. ஒரு டவுட் இல்லை, ஒரு கேள்வி இல்லை, நீங்க யாரு, என்னது, என்ன 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 பண்ண போறீங்க, என்ன கூட்டு போய் ஒன்றும் கேட்கவில்லை, அப்படியே விசுவாசித்தான். இன்றைக்கு அப்படிப்பட்டதான விசுவாசம் தான் உங்களுக்கு எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஏன், எதுக்கு, எப்படி, ஏன், என்ன, எதனால, என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், என்ன இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஆண்டவர் நம்மளை வெள்ளப்படுத்த போதுமானவர். இந்த இடத்துல அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இவனுக்கும் உடனடியா நடந்ததான ஊழியத்தை பாருங்களேன். அவன் நம்பி அவர் பின்னாடி போனா உடனடியா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டவனாய் மற்றவர்களையும் ரட்சிப்புள்ள நடத்துறான். எவ்வளவு வேகமா நடத்துறான் பாருங்க, வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஹல்லேலூயா. எப்படி நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகும்? அது எப்படிப்பா சாத்தியம்? அது எப்படி நம்புற மாதிரி இருக்குது? இந்த ஊர்னா பரவாயில்ல, அங்கிருந்து வந்தா பரவாயில்ல, போய் இங்க இருந்தானே வந்திருக்கிறாரு, இவரிடத்துல எப்படி நன்மை வரும்
இவரிடத்திலிருந்து எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் நன்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தோணுகிறதானபடி ஆண்டவர் நடத்த மாட்டார். அவருக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வசதிகளையும் உடையதாக இருந்தாதான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும், இதை செய்ய முடியும். வசதியே தேவையில்ல, உன் வசதி நீனே என்ன பண்ணு வச்சுக்க. சவுல் அவனால் முடிந்ததான எல்லா விதமான வஸ்திரங்களையும் என்ன பண்றாரு, தாவீதுக்கு போட்டு போருக்கு ரெடி பண்றாரு. ஆனா அவன் சொல்றான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எதுல பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும் அதுலயே நான் என்ன பண்ணிடுறேன், வென்று முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வஸ்திரத்தை உடையவர்களாக, அந்த அந்தஸ்தை உடையவர்களாக அவன் நின்றிருப்பானே, ஆனால் அந்த மகிமை, அந்த கணம் யாருக்கு போய் சேர்ந்திருக்கும்? சவுலுக்கும் அந்த வஸ்திரத்துக்கும் அந்த காரியத்திற்கும். ஆனா ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவர் அப்படி வீணில வழங்க விருப்பப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என்னை பின்பற்றி வா. அடுத்தது இவருக்கு சந்தேகம், இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் நடக்கவே என் குடும்பத்தில் ரட்சிப்பு வர ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வந்து பார், ஜெபம் பண்ணி பார், நம்பி பார், நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், மலையை போன்றதான காரியங்களை ஆண்டவரால செய்து முடிக்க முடியும், சாதிக்க முடியும். காரணம் ஒண்ணே ஒண்ணு, நாம என்ன பண்ணணும், வந்து பார்க்கணும், நம்பி பார்க்கணும். ஆண்டவரால் இது கூடுமா கூடாதா என்பதை அவர் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசத்திலே நாம் காட்ட வேண்டும். அடுத்து தொடர்ந்து உள்ள வசனத்தை அதே போல ஏசாயா 11:1 நாம் பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கிறதான காரியம் என்னது, நாசரேத் என்பதற்கு அது என்னது, ஒரு கிளை, ஒரு ஸ்டெம். அது ஒரு வாட்ச் டவர் மாதிரி, அது நேர எழும்பதான் செய்யும். அதிலிருந்து தான் மக்களுக்கு ரட்சிப்பு, ஆசீர்வாதம் என்று மிக திட்டம் தெளிவாக ஏசாயா முன்னுரித்து போனார். ஒருவேளை அந்த இடத்துல அப்படிப்பட்டதான நன்மைகள் எதுவும் காணாமல் ஒருவேளை இந்த உலகத்தின் ஜனங்கள், இந்த யூதர்கள் இருந்திருக்க கூடும். ஆனால் அதிலிருந்து தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்மையை வர வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பாரம்பரியத்தின்படி, நமக்கு அறிந்ததின்படி, நம்முடைய வரலாற்றின்படி அநேக காரியங்களை சயின்டிபிக்கலா சொல்லலாம். ஆனா அதெல்லாம் என்ன ஆகாது, உண்மையா ஆகவே ஆகாது. ஏனென்றால் ஆண்டவர் எதை முன் குறித்து வைத்திருக்கிறாரோ, எதை தீர்க்க தரிசனமாக நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ அதை தான் அவர் செய்து முடிப்பார். 47ஆம் வசனத்தை வாசிப்போமா. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன அறியறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா பிலிப்பு உன்னை என்ன கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை அறிந்திருக்கிறேன். சில வேளைகளில் நம்முடைய ஊழிய அனுபவங்களில் சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போனால், சில நேரத்தில் நம்ம ரொம்ப டஃப்பான இடம், ரொம்ப கஷ்டமான இடம், இங்கே போய் எப்படி ஆண்டவரை பற்றி அவங்கள்ட்ட எப்படி சொல்கிற, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆள், அவங்க பேசின ஏதாவது மூஞ்சிக்கு நேரம் ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லி பாருங்களேன். எத்தனை பேர் அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்க? கஷ்டமான இடம், இல்லை மோசமான ஆள், அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வேளை உங்கள் மனதில் அப்படி ஏவுதலை தராரு, அவரை பற்றி சொல்லணும்னு ஒரு ஏவுதலை தராருன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அடுத்த நிமிஷமே சரண்டர் ஆயிடுவாங்க. எத்தனை தருணங்களை நம்ம அப்படி மிஸ் பண்ணியிருப்போம். யோசிச்சு பார்த்தா ஆண்டவரை பெரிதாக்குறதை விட நம்ம யாரை பெரிதாக்கிறோம், அந்த இடத்துல அந்த ஆளை பெரிதாக்கிறோம். அந்த ஆளுடைய இருதயத்தை, இல்லைன்னா அந்த ஆளுடைய குணாதிசயங்களை, ரொம்ப டெரரான ஆள், ஐயோ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம அப்படிலாம் போய் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை பற்றிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம், அவன் ஆண்டவரை பற்றி பிலிப்பு சொல்றதுக்கு முன்னாடியே யார் அறிஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அவனை அறிந்திருக்கிறார். அல்லங்க அத்திப்பரத்தின் வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பு
உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். ஹalleluya. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். எல்லாரும் வாழ்த்து சொல்லமா, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். ஹalleluya. அத்திமரத்தின் மேல இருக்கும் போது ஒருத்தரை கண்டார். யார் அது? சகேயு. சகேயுவை கண்டார். வசதியானவங்கள தான் அவர் மேல, ஓ அப்படியா பிரதர், வாங்க பிரதர் வாங்க. அப்படி இல்லை, கீழே இருக்கவங்களையும் மோசமான நிலைமையில இருக்கிறதான யாரா இருந்தாலும் சரி, மேல கீழே எல்லா இடமும் அவருடைய கண்கள் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அவருக்கு வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஆத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்றிருந்த ஆத்துமாவை அவருடைய பாதபடியில் அவரோடு இணைந்திருக்க, இசைந்திருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்வதற்காக உங்களையும் என்னையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி அவர் பின்னாக வருகிறேன் என்கிறதான ஒரு கோட்பாட்டோடு வேற எங்கும் திசை திரிந்து அலையாதபடிக்கு அவரோடவே, அவர் கூடவே, அவர் உள்ளவே நம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்காக வாழ நம்மை தருவோம். சங்கீதம் 139 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எவ்வளவு தூரமா போனாலும் பரவாயில்ல, என்னை நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக ஒருவேளை நாம் தூரம் போயிருக்கலாம், சபையை விட்டு தூரம் தள்ளி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு வாசம் செய்கிற தேவனாக, எப்பொழுது நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நடக்கிறதான ஒரு விஷயம் மத்தேயு 11, 1, 2, 3 நாம் வாசிப்போம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவருக்காக வர காத்திருக்க வேண்டுமா? இந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. யோவான் ஸ்நானகன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மொழிந்தது. எனக்கு பின்னால வருகிறவர் என்னிலும் பெரியவர், அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல ஞான ஸ்நானமும் கொடுத்துட்டு, அவர் கையாலே ஞான ஸ்நானம் கொடுத்து, என்னது புறா அவர் மேல வந்து அமர்ந்தது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. என்னது? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர்றதுக்கு நாங்க காத்திருக்கணுமா? இந்த அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது. நம்புறீங்களா? ஆண்டவர் வந்துட்டாரு, என் கூட தான் இருக்கிற, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. இருக்கிறது நீங்க தானாப்பா? உள்ள இருக்கிற நீங்க தானா இல்ல வேற யாரும் இருக்காங்களா? எவ்வளவு ஒரு சோகமான ஒரு விஷயம் இது. ஆனா நிறைய 2 பேர் வச்சிருந்தாரு போல அவரு. முதல்ல ஒரு 2 பேரு, இப்ப அடுத்த 2 பேர் அனுப்பி. ஏன்னா அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு ரட்சகர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறாரோ அது ஒரு பக்கம். ஆனா கண்டிப்பா இந்த உலக ஆக்கினையிலிருந்து நம்ம ரட்சித்து அவர் ராஜரீக ஆசாரியராக அவர் அமருவார் என்கிறதான ஒரு எண்ணம். அங்க இருந்த ஏரோதா இருக்கட்டும், எல்லாரையும் அகற்றிவிட்டு அவருடைய ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யத்தை செய்வார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். உலகத்திலே அவர் பேலஸ்ல தான் இருப்பார். அதனால நம்ம ராஜாவினுடைய தோழர்களாக நாம் அலைவோம் என்று எண்ணிருக்கலாம்.
ஆனா இங்க நிலைமை அப்படியே உல்டாவா நடக்குது. என்னது? இவர் எங்க இருக்கிறாரு? இப்போ எங்க இருக்கிறாரு? சிறையில் இருக்கிறார், சிறைப்பட்டு இருக்கிறார். சிறைப்பட்டுட்டு ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? பலவீனப்பட்டுட்டு ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? பாடுகள் வந்து ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? எல்லா வேளையிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். இதை இன்னொருத்தர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ள இருக்க ஆவியான எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் அது என்ன நிலைமையில, என்ன சிறைவாசமாக இருந்தாலும் அதற்குள்ளும் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான அடைப்புக்குள்ள நாம இருந்தாலும் இந்த சீடர்கள் 2 பேரும் வெளியில தான் நிக்க முடியும், இந்த கம்பிக்கு வெளியில தான் நின்று கேட்க முடியும். ஆனால் அவருக்கு ஆவியானவர் இயேசுவின் மேல நம்பிக்கை விசுவாசமா இருந்திருந்தா அவருடைய கூடவே அவரும் வாசம் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான நிலைமையில, இப்படிப்பட்டதான நெருக்கடியில நாம் சிக்கி விடாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடின ஆசீர்வாதம் மட்டும்தான், லாபம் மட்டும்தான், நஷ்டம் வரவே வராது. தப்பு கணக்கு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லல, உண்டு. ஆனாலும் ஆனாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட அவர் வருகிறார். நம்மோடு எப்பொழுதும் இடைப்படுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதிலே ஒருபோதும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த யோவான் ஸ்நானகனை விட மிக அதிகமான விசுவாசம் உள்ள ஒரு நபரை நாம் பார்க்க போகிறோம். மார்க் 10:29 நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 10:26 கூட வாசிக்கலாம். Jesus called out the blind. இன்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். மார்க் 10:46 வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். மார்க் 10:46. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் என்றால், கண் தெரியாதவர்கள். ஹல்லேலூயா. ஒன்று முடியாதவர்கள், இயலாமையில இருக்கிறதான நபர்களை. அப்பொழுது நாம் பார்த்தோம், அவ்விசுவாசிகளை அழைத்தார். நாத்தான்வேல் என்பதற்கு காட்ஸ் கிஃப்ட், ஆண்டவருடைய பரிசு, ஈவு. அவனை ஆண்டவருடைய ஈவாக ஆண்டவர் மாற்றினார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறதான காரியம், ஒரு குருடனை எப்படி விசுவாசிக்க கூடும், எப்படி ஆண்டவரை நம்பக்கூடும்? தொட்டு ஞான ஸ்நானம் கொடுத்ததான அந்த நபரால் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் பார்க்காத இந்த நபர், ஆண்டவரை அறியாத இந்த நபர், ஆண்டவர் எப்படி இருப்பார், என்ன உயரம், என்ன அகலம், எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுக்கு இருந்ததான அந்த குருட்டு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை அல்ல, குருட்டு நம்பிக்கை. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஹல்லேலூயா. அவர் யார் என்பதை அவன் அறியும்படியான கிருபையை, ஞானத்தை ஆண்டவர் அவனுக்குள்ள வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான வளர்ச்சியில நாம் வளர்க்கப்பட்டிருக்கலாம், எப்படிப்பட்டதான சூழ்நிலையில நாம் வளர்ந்திருந்தாலும் ஆண்டவர் யார் என்பதை அறியத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவன் சொன்னதான ஒரே ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் என்னன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை,
ஆனா எனக்கு இருக்கதான நம்பிக்கை வேற. ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்ற எனக்கு அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீர். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு உடையை அவன் உடுத்தி இருந்திருக்க மாட்டான். நிச்சயமா அவனுடைய அனுபவம் எல்லாம் வசதியான அனுபவமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு ரோட்டோரத்துல தான் இருந்திருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்ததான அந்த விசுவாசம் பெரிதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை பற்றி கூறாதபடிக்கு அநேகர் நம்மை அதட்டலாம், மிரட்டலாம், இல்லை என்றால் நம்மோடு வழக்காடலாம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பாரேயானால் நம்மை யாராலும் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. யாராலும் அதை தடை செய்ய முடியாது. அதில் பார்க்கிறோம், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. நமக்கு இருந்த விசுவாசத்தை விட அதிக அளவில் விசுவாசம் பெருக வேண்டும். எப்பொழுது என்றால் நமக்கு எதிர்ப்புகள் வரும்போது. ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வரும்போது ஒருவேளை இதுதான் சூழ்நிலை போல அப்படியான் என்று கேட்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வைக்கவில்லை. அதிலே அதிகமாய் அவரை தேடும்படியாக சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவதில்லை, அவர் மேல் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் வருகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். பக்கத்துல என்ன செய்யறாங்களோ, பாஸ்டர் என்ன செய்யறாங்களோ, பாஸ்டர் சொன்னாதான் என்னால கை தூக்க முடியும், பாஸ்டர் கை தட்ட சொன்னாதான் என்னால கை தட்ட முடியல. நீங்கள் ஆண்டவரை எதுவாக எப்படி நீங்கள் தரிசிக்கிறீர்களோ அதை வைத்துதான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல, ராகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை நம்ம மனக்கண்களால் நாம் காண வேண்டும். நம்முடைய சுய கண்களால் மாத்திரமல்ல, நம்முடைய மனக்கண்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் அமர்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட நபர்களோடு நாம் அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை கூட உள்ளவங்க ஒரு இன்ச்சு கூட அசரல, நீங்களும் அவங்கள பின்பற்றிடாதீங்க, நீங்க அவங்கள பார்த்துடாதீங்க. அவங்க குருடரா இருக்கலாம், நீங்களும் இருட்டுக்குள்ள போயிடக்கூடாது. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த நிலைமைக்குள்ள நானும் போயிட்டேனே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கிடையாது. பிரச்சனைகள் அழுத்தங்கள் வரும்போது தான் ஆண்டவர் யார் என்பதை நாம் பறைசாற்ற வேண்டும். இந்த இடத்துல அவன் அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக என்ன பண்றானா, ஆண்டவரை தேடுறான், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் முன்னிலும் அதிகமாக. அப்படின்னா பிரச்சனைகள் வரும்போது நாம் இருப்பதை விட அதிகமாக ஆண்டவரை நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் நெருங்கி நாம் தேட வேண்டும். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரும் உங்களோடு நிற்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் எந்த இடத்துல நிற்கிறோமோ இதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நாம் நிற்கலாம். ஆனால் இயேசு உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதே இடத்துல நின்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நான் தான் நின்னுட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீங்க நினைக்கலாம், ஆனால் நீங்க நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அதே இடத்துல அவரும் உங்களோடு நிற்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிற இடத்துல அவர் நம்மோடு இருக்கிறார். அது ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு விஷயம்தான், அவர் நமக்குள்ளே வாழும்போது. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் அவரை நம்பிக்கொண்டு இருக்கும் போது, அவரை தேடும் போதுன்னு இல்லை, எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை நம்மில் அதிகரிக்கும் போது. யோசிச்சு பாருங்களேன், பக்கத்தில் இருக்கவன்ட்டெல்லாம் கேட்டிருக்கலாம், வந்துட்டாரா, எப்போ வரான்னு சொல்லுங்க, நான் அப்போ கத்த ஆரம்பிக்கிறேன், எப்போ வரான்னு சொல்லுங்க, அப்போ நான் ஜோம்னு ஆரம்பிக்கிறேன், அப்படி கேட்டிருப்பான். மற்றவங்களா இருந்தால் அப்படி கேட்டிருப்போம். எப்போ ப்ரேயர்னு சொல்லுங்க, அப்போ நானும் என்ன பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன். எப்போ கைத்தட்ட சொல்கிறாங்களோ அப்போ நான் கை தட்டிக்கிறேன். எப்போ பாடுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் பாடிக்கிறேன்னு உட்காந்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல அவ யாருடைய சொல்லையும் கேட்கல, கண்ணு தெரியாது. ஒருவேளை அவன் செய்யறதான அந்த வேலை வீணா கூட போகலாம்.
ஒரே ஒரு நம்பிக்கை, நான் அழைக்கிறதான இந்த அறைகூவல் ஒருபோதும் வீணாக தரையிலே விழவே விழாது. நான் செய்கிறதான இந்த ஜெபம் ஒருபோதும் வீணாக போகவே போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு இருப்பாரே ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக உம்முடைய சமூகத்தில் நான் நிற்க தகுதி உள்ளவன் அல்ல ராஜா. ஆண்டவரே, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் அநேகம் இருக்குப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்ற, ஆண்டவரே, இந்த பர்த்தலேமையை போல ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புவதற்கு கிருபை தாங்க ராஜா. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். மேல் வஸ்திரம் அழுக்கும் கந்தையும் அவமானமும் அசிங்கமும் நாற்றமும் உரியதான அந்த மேல் வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒருபோதும் மறுதலிக்காமல் நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் நிற்கும்போது நம்மேல் எப்படிப்பட்டதான அசிங்கங்கள், எப்படிப்பட்டதான அசுசியான காரியங்கள் விழுந்தாலும் அது ஒருபோதும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. அதை எடுத்து போடும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான ஆயுதத்தை முறியடிக்க தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். உடனே அவன் தன் மேல் உள்ள வஸ்திரத்தை எரிந்து விட்டான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். அப்பா, நான் பார்வை அடையணும் ராஜா. நீங்க யார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நான் ருசிக்கணும். அப்பா, நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் அதுவே நம்முடைய அனுபவமாக மாறட்டும், அதுவே நம்முடைய ஆசையாக மாறட்டும், அதுவே நம்முடைய விருப்பமாக மாறட்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். உடனடியாக ஆண்டவருக்கு பின் செல்ல தேவன் அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு கணத்திற்குரிய மகனாக மாற்றினார். இந்த பர்னபா என்று நாம் சொல்லும்போது கணத்திற்குரிய மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்த்திமேயு என்று சொல்லும்போது கணத்திற்குரிய மகனாக ஆண்டவர் இந்த பர்த்திமேயுவை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கணத்திற்குரிய பாத்திரமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் பார்க்காததை பார்க்க செய்கிற தேவன். ஆண்டவர் அவிசுவாசமான இருந்த நிலைமையில இருக்கிறதான ஜனங்களை மீட்டெடுக்கிறதா இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, ஆமென். அப்பா, ஆண்டவரே, எங்க விருப்பம், எங்க ஆசை எல்லாம் நீர்தானே. மீண்டும் ஒரு முறையாக ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் என் இதயத்தின் வாஞ்சை, என் விருப்பம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம்
ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா. ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுப்போமா? நன்றிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசைகள் விருப்பம், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு துருகம் நீர்தான் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலமல்ல பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவனுடைய பலத்தினால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்க கிறிஸ்துவே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள தேவன் எங்களை பலப்படுத்தின தயவுக்காக, எங்களுக்கு கிருபை பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய பாஸ்டரை ஆசீர்வதிங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, அவருக்கு நல்ல சர்வாங்க சுகத்தை தாங்க ராஜா. சர்வாங்க சுகத்தை தாங்கப்பா. சர்வாங்க சுகத்தை தாங்க ராஜா. உம்முடைய ஞானத்தினால் நீர் அவரை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே அவரை நீ நடத்தும்படியாக தேவன் அவருக்கு எல்லா கிருபையும் ஆண்டவரே நீர் அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியாய் நீர் எடுத்து நிறுத்துகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக பாஸ்டர்மாவுக்காக நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அவளுக்கு நீ தந்திருக்கிறதான அந்த நீடிய பொறுமைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அவளை பலப்படுத்துங்க ராஜா, தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவளுக்கு வேண்டியதான எல்லா சகாயத்தையும் நீர் கட்டளையிடுகிற தயவுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி நாமத்துக்கு மகிமையான பாத்திரங்களாக அவர்கள் எருந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த கனமான ஊழியத்தை செய்கிற பாத்திரங்களாக நீர் மாற்றுங்க ராஜா. நீர் மாற்றி வருகிற தயவுக்காக நன்றி. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்படியே கரம் இருக்கட்டும் ராஜா. நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் என்னென்ன காரியங்களை நாங்கள் ஈடுபடுகிறோமோ எல்லாவற்றிலும் அப்படி நாம மகிமைப்பட எங்களோட வாங்க ராஜா. எங்களுக்குள்ள தங்கிருங்கப்பா. எங்களை விட்டு நெகிழ்ந்து போகாதீங்க அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதுமே எங்களுக்குள்ள காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இது தந்ததான இந்த வேலைக்காக நன்றி. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும், மகிமைப்படுத்துங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். செய்யப்படுகிற எல்லா ஊழியத்திலும் உடைய கரம் கூட வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நாம் மகிமைப்படட்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாளிலே கூட ஊழியத்தை செய்ய வந்த பாஸ்டர்